சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கார் ஓட்ட கத்துக்கிறதுக்காக தமிழ் ரொம்பவே பிரேவா முடிவு எடுக்கிறாங்க. காரும் ரொம்பவே அழகா ஓட்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சேதுக்கும் ரொம்பவே பெருமையா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. அப்புறம் நம்ம சேது ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐஸ்வர்யா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த விஷயத்த யார்கிட்டயுமே எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க. உடனே ஐஸ்வர்யா, என்ன மாமா, நான் தமிழுக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே மூச்சு கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு சேது கிட்ட ஐஸ்வர்யா சொல்றாங்க. உன் மேல நம்பிக்கை இல்லாமல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஷு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கின்றது தெரிஞ்சாவே சின்னம்மால இருந்து எல்லாருமே இத பெரிய விஷயமா பேசுவாங்க. எதுக்காக? எல்லாமே என் மீனாட்சிக்காக பண்ண. அத தமிழ் எடுத்துக்க மாட்டா. இப்ப பாத்தியா, தமிழ் கார் ஓட்டெல்லாம் கூட கத்துக்கிட்டாலாம். நிஜமாவே தமிழ நினைச்சு எனக்கு அவ்வளவு ப்ரௌடா இருக்கு தெரியுமா? தமிழ் நிஜமாவே ரியலி கிரேட்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சேது தமிழ புகழ்ந்து பேச பேச ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா கோவம் வருது. உடனே சேது, சரி ஐஸ்வர்யா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே ஐஸ்வர்யா, நான் நல்லவளா இருக்கணும்னு நினைச்சா கூட நீங்களும் சரி மத்தவங்களும் சரி என்ன ஒரு நல்லவளாவே மாத்த விட மாட்டீங்களான்னு நல்லா சொல்லி ஐஸ்வர்யா திரும்பவும் பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க. இந்த விஷயத்த எப்படி ஊதி பெருசாக்கி நீங்க வாங்கி கொடுத்த காரை தமிழ் எப்படி வச்சிருக்கான்றத நானும் பாக்குறேன். இப்ப வரைக்கும் எனக்காக ஒரு கிஃப்ட் கூட நீங்க வாங்கி கொடுத்தது கிடையாது. நீங்க மீனாட்சி பேரை வச்சு நீங்க தமிழுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்னதான் உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் நீங்க தமிழை விட்டு விலகி போக மாட்டேன்றீங்களே மாமா. உங்க ரெண்டு பேரையும் எப்படி பிரிக்கணும்ன்றது எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. இப்ப மலர் என்னாச்சு ஐஸ்வர்யா, ஏன் இப்படி முகத்தை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுறாங்க. இந்த வீட்டோட மருமகனா என்கிட்ட என்னாச்சு ஐஸ்வர்யான்னு சொல்லி கூப்பிடுறீங்க? இனி என்ன சின்னம்மான்னு சொல்லி கூப்பிடுங்க. இனிமே நீங்க இப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பழைய சுயரூபத்தை காட்டுறாங்க. இந்த விஷயம் மட்டும் சேதுக்கு தெரிஞ்சா சேது ஐஸ்வர்யாவை என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.